இல்ல 2 நாள் அடிப்பாங்களா? 3 நாள், 1 வாரம். ஆனா பொண்டாட்டிங்கிறது அப்படி கிடையாது. நீங்க பொண்டாட்டி வாங்குற மாதிரிலாம் கிடையாது. முதல்ல எனக்கு ரொம்ப ஏறி போயிட்டு திமிரு. சார் என்னை கஷ்டப்படுத்தி சாகடிக்க வேணாம். சாகடிப்பது சந்தோஷமாக சாகடிக்க வேண்டும். அதுக்காக ஒரு ஒயின் பாட்டிலு, ஒரு பீர் பாட்டிலு, ஒரு சரக்கு பாட்டிலாம் வாங்கி கொடுத்தா சாடிக்க முடியும்? யாங்க என்னங்க நீங்க சாகணும்னு முடிவாகி போச்சு. இல்லாட்டி முருகன் கை விரல் நகத்தை கொரட்டால் புடுங்கி விடுவோமா? ஐயோ ஐயோ பா பாபா 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 முருகன் டக்குன்னு நான் என்ன சொல்றேன், என்ன கல்யாணமே ஓகேன்னு நீங்க ஒரு முறையா சொல்லிடுங்க. இல்லைன்னா என் மாப்பிள்ள வித்தியாசமா ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. ஓனா இல்லங்க நான் கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு முறையா சொல்லிருங்க. ஏன்னா அவர் டிஃபரெண்டா யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவர் அங்க ஸ்டேஷன்ல பண்ண வேண்டிய வேலையில இங்க பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. போச்சு சார் கொடூரமா சாகடிப்பதற்கு ஐடியா சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்றேன். இதுனா தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அப்பப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க இதுக்கு பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா காலில் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஈஸி ஆயிரும். காலில் விழுந்துட்டான் விளங்காத பையன், இவனை போய் என்ன தாடிச்சு போட மாட்டேன் கிடப்பல அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆமா அங்கெல்லாம் நீங்க சேஷன்லாம் காலில் விழ முடியாது. நிமிர்ந்திருந்தீங்கன்னா மூஞ்சில் அடிப்பாங்க, குனிஞ்சிருந்தீங்கன்னா முதுகுல அடிப்பாங்க, திரும்பினீங்கன்னா மொட்டியில் அடிப்பாங்க. ஆனா பொண்டாட்டிங்கிறது அப்படி கிடையாது. ஏய் நான் ரொம்ப கோபக்காரன். இல்லாட்டி முருகன் தலைகீழ கட்டி போட்டு விட்டு பெரிய நாய்களை அவுத்தி விடுவோமா? ஐயோ பாவம். மாப்பிள்ள நம்ம வீட்டுல வளர்ற நாய சொன்னீங்களா? அந்த நாய் தானே? ஓ வேணா முருகன். என்ன ப்ரோ அனுபவம் பேசுதா? என்ன இவருக்கு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு சொல்றோம், பொசுக்குன்னு இப்படி திருப்பி விட்டாப்ல வண்டிய. என்ன மாப்பிள்ள வாணிஸ்ரீயை காணா, சஞ்சய காணா. என்னடா திருப்பி வந்தா சொல்லிடுறேன். 2 வாட்டி இருந்துச்சு. மாமா நெட்ட கொஞ்சமா செலவு பண்ணாதானே. எங்க மாப்பிள்ள இன்னைக்கு தூங்கி தானே இருந்துச்சேன். கல்யாணம் நடக்கிறப்போ நடக்கட்டும், இருக்கும் வரை சந்தோஷமா இருப்போம் ப்ரோ. சரி விடுங்க. என்ன சொல்றேன், இந்த 2025ல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க. நீங்க சைதாப்பேட்டைக்கு வந்து நீங்க கொடுப்பீங்க. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இது என் கொழுந்தியா மேல சத்தியம், இது உங்க மாமியார் மேல சத்தியம். என்கிட்ட நிக்கிற மணியை விட என் போலீஸ் நிலையத்தில் நிக்கிற நாய்கள் எல்லாம் பெரியது. என்னவா? என்கிட்ட நிக்கிற மணியை விட என் போலீஸ் நிலையத்தில் நிக்கிற நாய்கள் எல்லாம் பெரியதா? ஆமா போலீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல, நம்ம ஐட்டுக்கெல்லாம் இருக்கும். என்னம்மா மறுபடியும் காட்டிட்டே இருக்கு? நெட்டு இதாச்சுன்னு நினைக்கிறேன். ஹைலைட் அமுக்கிறியா போ? அமுக்கிடவா?